அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இந்த குட்டி வீடியோ கொஞ்சம் பாருங்கள். இதில் வந்து டாக்டர் ஜெய் வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து ஈக்குவாலிட்டியை ஃபீல் பண்ணுறேன். என்னுடைய இதை ஃபாலோ பண்ணும்போது என்னோடய பர்சனல் லைஃப்பில் வந்து என்னுடைய கேரக்டர் சேஞ்ச் ஆகிறத ஃபீல் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த மசூதிக்குள்ளே இங்கே வந்தாக்கா எந்த செலிப்ரிட்டியும் பார்க்குறதில்ல, அவங்க கடவுளை வணங்குறதில் அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்றத அவர் மென்ஷன் பண்ணுறாரு. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு அந்த மதமாற்றம் ஐடியா வந்து அதுக்கும் இதுக்கும் இல்ல அது இது நீங்க சொன்னது வந்து 2016. பட் நான் வந்து இன்ட்ரெஸ்டா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சது வந்து 2011. ஓகே. சோ அதுக்கு முன்னாடி அந்த சேஞ்ச் எப்படி வந்தது? அது லைக் ஒரு நிறைய விஷயங்கள் இப்போ சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கேன், அப்புறம் ஜீசஸ் க்ரோசரி மாலை போட்டு ஒரு 1 year ஃபாஸ்டிங் இருந்திருக்கு. எல்லாமே எனக்கு எல்லா கடவுளும் ஓகே அப்படின்ற மாதிரி நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். பட் ஒரு டைம்ல சில அவமானங்கள்லாம் இருந்தது. கோயிலெல்லாம் வந்து எதிர்பார்க்காத ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத ஒரு விஷயம்லாம் நடந்தது, நிறைய நடந்துட்டே இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு வாட்டி நான் வந்து மஸ்ஜித் போகும்போது எல்லாரும் லைனாக நின்று ப்ரே பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன், எல்லாரும் ப்ரே பண்ணுறாங்க. எல்லாருக்குமே தெரியுது நான் ஒரு ஆக்டர்னு. யாருமே உள்ள என்கிட்ட பேசல, அந்த உள்ள மஸ்ஜித் உள்ள யாருமே பேசல. எல்லாருமே வெளியில வந்து தான் பேசினாங்க, ரொம்ப பயிட்டா பேசினாங்க. யாருமே ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி கேட்கல. ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இங்க ஒரு ஈக்குவாலிட்டி இருக்கோ, இங்க எல்லாருமே சமமா பாக்குறாங்களோ அப்படின்றது எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங்கா பட்டது. பிளஸ் அதுக்குள்ள வந்துட்டா அவங்களுக்கு வெறும் கடவுளை தான் பெருசா நினைக்கிறாங்க, மற்ற எவ்வளவு பெரிய செலிபிரிட்டி வந்தாலும் அவங்க பெருசா நினைக்கல அப்படின்ற ஒன்று தெரிஞ்சது. நம்ம நினைச்சதை வேண்டதுக்கு, நம்ம நினைச்சது வேணும்னு கேட்கறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறாங்க, நம்மளுக்கு ஒரு டைம் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம நினைச்சதை நம்ம ப்ரே பண்றது யாரும் நம்ம பிடிச்சி தள்ளி விட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லாம நம்ம எவ்வளவு நேரம் ப்ரே பண்ணிட்டு வரலாம். இது எல்லாமே இங்க இருக்கும் போது இது நல்லா இருக்கே, லைக் சூப்பரா இருக்கு, லைக் யோகா மாதிரி இருக்கே அப்படின்றது எனக்கு அந்த டைம்ல ஸ்டார்டிங்ல புரிஞ்சது. அப்புறம் அதை ஃபாலோ பண்ணும்போது என்னோட பர்சனல் கேரக்டரும் எனக்கு வந்து கொஞ்சம் மாற ஆரம்பிச்சது. ஈக்குவாலிட்டியை பற்றி முகமது சாவேஸ் வந்து புகாரி ஹதீஸில் சொல்கிறாங்க. இங்கே ஒருவருக்குள்ள சகோதரர்களாக இருக்கிறீர்கள், மனிதன் என்ற நிலையில் உங்களுக்கிடையில் எந்த ஒரு வேறுபாடும் இல்லை, நீங்கள் எந்த குடும்பத்தை இனத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் ஒரு தாய் பெற்ற சகோதரர்களே அப்படின்னு சொல்லி ஈக்குவாலிட்டியை பற்றி சொல்கிறாங்க. அப்புறம் வந்து மசூதிக்குள்ளே நுழைஞ்சிட்டா இவங்க வந்து கடவுளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, எந்த செலிபிரிட்டியும் கண்டுக்கிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மை தான். அது சமீப காலமாக பார்க்குறோம். மம்முட்டி, ஏஆர் ரஹ்மான், அப்புறம் வந்து அமீர் கான், ஆர்யா, யார் வந்தாலும் அவங்க கண்டுக்க மாட்டாங்க. இதுக்கு ரீசன் வந்து முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அகமது ஹதீஸில் சொல்கிறாங்க. அதாவது ஒரு வந்து குடும்பத்தெல்லாம் விட்டு வெளியூர் போயிட்டு திரும்ப வரும்போது அந்த குடும்பத்தில் உள்ளவங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்களோ, அதே மாதிரி மசூதிக்குள்ளே வந்து ஒரு முஸ்லீம் வந்துட்டு தொழுகைலாம் முடிச்சுட்டு திக்ரெல்லாம் பண்ணிட்டு திரும்ப வரைக்கும் அல்லாஹ் சந்தோஷப்படுறதா வந்து அகமது ஹதீஸில் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க அல்லாஹ்வுடைய சந்தோஷத்தை தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க, எந்த செலப்படியும் அவங்க கண்டுக்க மாட்டாங்க. மசூதிக்குள்ளே நுழைஞ்சிட்டா இங்கே எல்லாருமே சரிசமம் தான். இதுதான் வந்து இஸ்லாம் போதிக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும்.